பிறகு அநேகருக்கு அவர் தரிசனமானார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு தரிசனமாகி தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். அப்படி காண்பித்த அந்த சம்பவங்களை நாம் நிறைய பார்த்தோம். மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், பேதுருவுக்கு தரிசனமானார், எம்மாவு சீசர்களுக்கு தரிசனமானார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாருங்க, முதல்ல இந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகும் பொழுது அவங்க ஆர்வத்தோடு ஓடி போய் 11 சீசர்களும் கூடியிருந்த அந்த இடத்துல போய் ஆண்டவர் எனக்கு தரிசனமானார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே பாருங்க, அந்த 3 வருஷம் இயேசுவோடு வாழ்ந்தவங்க, அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவங்க, அவங்க நிலைமை என்ன அப்படிங்கறத இங்க வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் பாருங்க, 11வது வசனம் பாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அன்புக்குரியவங்களே, இங்க பாருங்க, மகதலேனா மரியாள் ஆர்வத்தோடு இயேசு உயிரோடு இருக்கிறார். ஏன்னா அந்த தேவதூதன் சொன்னான், உயிரோடு இருக்கிறவரை மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கு இல்ல, அவர் உயிரோடு எழுந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, உயிரோடு எழுந்தார் அப்படின்னா இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னதையும், அவர் மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்றும், இயேசுவை நான் பார்த்தேன் அப்படின்னு மகதலேனா மரியாள் சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணல, அப்போஸ்தலர்கள் நம்பவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய சொந்த பந்தத்தில் நிறைய பேரு இயேசுவை விசுவாசிப்பதில்லை, நம்புவதில்லை. நம்மளும் அவங்களுக்காக எவ்வளவோ ஜெபம் பண்றோம், பிரயாசப்படுகிறோம். ஆனா அவர்கள் அவ்வளவு சீக்கிரமா இயேசுவை நம்புவதில்லை. நீங்க இங்க சீசர்களை பார்த்தீங்கன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு காணப்பட்டார் என்று மகதலேனா மரியாள் சொல்லும் பொழுது சீசர்களே என்ன பண்ணல, நம்பல. 12வது வருஷம் பாருங்க, அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அதுதான் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். எம்மாவு சீசர்களுக்கு எப்படி தரிசனமானார், வழி நடுக வசனங்களை எல்லாம் பேசிட்டு போறப்போ அவங்க இயேசுவை அறியாத இருந்தார்கள். அவங்க கண்கள் குருடா இருந்தது. ஆனா இயேசு அப்பம் பெற்று அவர்களுக்கு கொடுக்கிற போது அவர்கள் மனக்கண்கள் திறந்து அப்பதான் அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். அவங்க சொல்றாங்க, வழிநடுக அவர்கள் வசனத்தை பத்தி நமக்கு விலைக்கு சொல்றப்போ நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, அந்த எம்மாவு சீசர்களுக்கு தரிசனமானார் அப்படிங்கிறத அவர்களும் போய் 13வது வருஷம் பாருங்க, அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவங்களும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மகதலேனா மரியாள் சொல்றாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு காணப்பட்டார்னு சொல்றப்போ அவங்க என்ன பண்ணல, நம்பல. எம்மாவு சீசர்கள் அவர்களும் போய் அந்த 11 பேர்கிட்ட போய் சொல்றாங்க. பாருங்க, அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அவங்க சொன்னாலும் அவங்க சொன்னதை அவங்க என்ன பண்ணல, நம்பவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்க யாராவது உங்களுக்கு சீசர்களா இருந்து அது உங்களை பின்பற்றிட்டு வந்து இப்படி எல்லாம் நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், நீங்க எருசலேமில் போய் எனக்காக காத்துருங்க, நீங்க தான் எருசலேமிலேயும் யூதேயாவிலேயும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சியா இருக்கீங்க
அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி உங்களை நீங்க உயிரோடு எழுந்தீங்க அப்படின்னு சொல்றதை நம்பலைன்னா, உங்க வார்த்தையை நம்பலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா நான் சொல்றேன், என்ன யாரையாவது நான் சொல்லி ஒரு தடவை சொல்றேன், 2 தடவை சொல்றேன், ரொம்ப நம்பிக்குரியவங்க யாராவது சொல்லி திரும்பி திரும்ப அதை நம்பலைன்னா கோபம் வருமா வராதா? கண்டிப்பா கோபம் வரும், வருத்தமும் வரும். இங்க பாருங்க, ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கூட இருந்த சீசர்களே அதை என்ன பண்ணல, நம்பவில்லை. 14வது வசனம் பாருங்க. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் திறந்து தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்பாத ஒரு கூட்டம் கூடவே இருந்தாங்க. 3 வருஷம் அவருடைய போதனைகளை கேட்டாங்க, அவர் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்தாங்க. அவங்களே நம்பல. சில சமயம் நமக்கும் கூட விசுவாச குறைவுகள், விளைவினங்கள், சில காரியங்களை நம்மால கூட நம்ப முடியாம போகிறது, சோர்ந்து போகிறோம். சில சமயத்தில் நாம் எதிர்பார்த்தபடி சம்பவங்கள், காரியங்கள் நடக்காத போது, நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வராத போது, அல்லது நாம் எதிர்பார்க்கிற முடிவு வராத போது நம்ம மனசளவில் சோர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம், நம்பிக்கையை நாம இழந்து போகிறோம். ஆனா இங்க என்ன அப்படின்னா, அவங்க நம்பலங்கிறதுனால இயேசு அவர்களை கைவிட்டு விடவில்லை. அவங்க நம்பாம போனாங்க அப்படிங்கிறதுனால இயேசு அவர்களை விட்டு இவங்களே வேணாம் அப்படின்னு எல்லாம் விடல. ஏன்னா அவர்களை கொண்டுதான் தேசத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் தர விரும்பினார். உலகத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தர விரும்பினார். நம்பாம விசுவாசிக்காம போன அந்த அப்போஸ்தலர்களை கர்த்தர் தைரியப்படுத்தினார். அவர்களை அழைத்து அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சில சமயத்துல தேவன் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருப்பார், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருப்பார். ஆனா நம்முடைய கண்கள் அதை பார்க்காதனால நம்ம இப்ப நடக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமா நாம ஒரு சில காரியங்களை என்ன பண்ண மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம், நம்ப மாட்டோம். நமக்கு எதிர்காலத்தில் தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இப்ப ஏதாவது நடக்குதா, எதிர்காலத்துல எனக்கு தெரியலையே, நான் பார்க்கலையே, அல்லது பின்னால நடக்கிறது நம்பும்படியா இல்லையே, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும், நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, வேதாகமம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 1 கொரிந்தியர் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். யாராவது வாசித்து கேட்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. நீங்க எத்தனை பேர் தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கீங்க? உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது, சரி நம்ம கண்ணுக்கு பார்க்காததுனால, நம்ம காதுல கேட்காததுனால தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சவைகள் இல்லாம போயிருமா? ஹலோ,
தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நம்ம கண்ணு பார்க்கல, நம்ம அதனால நம்பல. ஆனா அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது உண்மையா பொய்யா? கண்டிப்பா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது நம்ம பார்க்காதனால அது பொய்யாகாது, நம்ம கேட்காதனால அது பொய்யாகாது. கண்டிப்பா தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. பாருங்க, உயிர் தெழும் பொழுது அவர் எப்படி அதை ஆயத்தம் பண்ணின காரியத்தை எப்படி விளக்குறாருன்றதை நான் ஒரு சத்தியத்தை சொல்லி உங்கள் மத்தியில் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்பாத ஒரு சீசர்கள், நம்பிக்கையில்லாத ஒரு சீசர்கள், அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி தன்னை அவர் வெளிப்படுத்தினாரு, காண்பிச்சாரு அப்படின்னு பாருங்க. யோவான் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 21 21 அதிகாரம் பாருங்க. இயேசு அடக்கம் பண்ணிட்டு அவரு 3 நாள் ஆயிடுச்சு பாருங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விதம் யாவது? அவருக்கு பாருங்க, நம்பாத ஒரு சீசர்களுக்கு, நம்பிக்கையற்ற ஒரு சீசர்களுக்கு தன்னை எப்படி அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு பாருங்க. சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, கிட்டத்தட்ட பாதிக்கு மேல சீமோன் பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலு, செபதேயின் குமாரரும் 2 பசங்க 5, அவருடைய சீசரில் வேறு 2 பேரும், கிட்டத்தட்ட எத்தனை பேரு? 7 பேர். மொத்த சீசர்கள் எத்தனை பேரு? 12 பேர்ல ஒருத்தர் 4 செத்துட்டான். மீதி எத்தனை பேர் இருந்தாங்க? 11 பேர் இருந்தாங்க. 11 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் ஒன்னாயிட்டாங்க. மீதி 4 பேர் தான் அங்க இல்ல. 7 பேர் ஒன்னாயிட்டு ஒரே இடத்துல இருக்கிறப்போ அந்த 7 பேர்ல பேதுரு சொல்றான் பாருங்க. சீமோன், கவனிங்க தயவு செய்து, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மற்ற 6 பேரை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இதே சீமோன் பேதுரு ஆற்றாங்க படகுல மீன் பிடித்துக் இருக்கும் பொழுது திரளான மீன்களை ஆண்டவர் பிடிக்கும்படி செய்தார். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம சோகத்தோடு இருந்த போது இயேசு அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதிச்சுட்டு படகு தள்ளிட்டு போய் வலது பக்கம் வலைகளை போடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி வலையில போடுறப்போ திரளான மீன்களை பிடிச்சாங்க. அவ்வளவுதான், பேதுரு அப்படியே தன்னை அர்ப்பணிச்சுட்டான். ஆண்டவர் சொன்னாரு, இனிமேல் நீங்க மீன் பிடிக்கிறவங்கள, மீன் பிடிக்கிறவங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுகிறேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே படகையும் மீன்களையும் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு புறப்பட்டு வந்தவன் தான் இந்த பேதுரு. எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒரு முறை கேட்கிறாங்க ஆண்டவருக்கு பார்த்து, ஆண்டவரே உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு பாருங்க. இப்படி எல்லாவற்றையும் இயேசுவுக்காக விட்டு விட்டு வந்த பேதுரு, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள், இப்படி கொஞ்ச நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் அவரு இல்ல. இனிமேல் நம்ம என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நம்ம நம்பியிருந்த தலைவர் மறித்து விட்டாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு அவர்கள் அழைக்கும் பொழுது, நான் மறித்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை பலப்படுத்துவாரு, நீங்க எனக்கு பூமி எங்கும் சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு தான் சொன்னார். அவர்கள் நிமித்தமாய் சபை கட்டப்படும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்,
உலகெங்கும் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதுதான் தேவனுடைய சித்தமா இருந்தது. ஆனா இங்க பாருங்க, இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் விட்டு வந்து பேதுரு மற்ற சீசர்கள், இப்ப இயேசு இல்ல, இனிமேல் நாம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, ஆனா அவர்களுக்காக பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். பாருங்க, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். இதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனா இப்ப இயேசு இல்ல, இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணது, எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன பண்றதுன்னு புலம்பிக் கொண்டு யூதர்களுக்கு பயந்து ஒதுங்கிக் கொண்டு பாதுகாப்புக்காக மறைவிடத்திலே தங்கி கொண்டிருந்தவங்க இப்ப பேதுரு சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன். எதுக்காக அவர் மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டுதான் மனுஷரை பிடிக்க வந்தாரு. இப்ப இயேசு இல்லைன்னு உடனே அவர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே வருகிறோம். பாருங்க, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்றேன், சில சமயத்துல நாம தைரியமா இருந்தா நம்முடைய குடும்ப தைரியமா இருப்பான். நாம விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா நம்முடைய குடும்பத்தாரும் விசுவாசம் உள்ளவர்களா இருப்பாங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில நாம் சோர்ந்து போய்விட்டோமானால், அன்புக்குரியவர்களே, நம்மோடு இருக்கிற அநேகர் சோர்ந்து போவான். ஒரு போதகன் சோர்ந்து போவானாகில் சபையார் சோர்ந்து போவார்கள். இன்னைக்கு தேசத்துல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், நிந்தைகள், எத்தனையோ வன்முறைகள் நடக்கிறது. நம்ம எதிர்காலத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரிபூர்ண நன்மைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம இப்ப பார்வையில பார்க்காம இருக்கலாம், நம்ம கண்கள் அதை காணாம இருக்கலாம், நம்ம காதுகள் அதை கேளாம இருக்கலாம். ஆனா தேவன் சொன்னா நிச்சயமா அதை நமக்காக வைத்திருப்பார். ஆனா இங்க பாருங்க, பேதுரு இயேசு இல்லைங்கிறதுனால இனிமேல் நம்ம உணவுக்கு என்ன பண்றது, அதுதான் நம்முடைய பிரச்சனை. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அப்ப தெரிஞ்ச ஒரே ஒரு தொழில் மீன் பிடிக்கிற தொழில் தான். அதனால நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே மற்றவங்களே என்ன சொல்றாங்க, நாங்களும் வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். போனாங்க, உடனே என்ன பண்ணாங்க, அங்க யார் படகு வச்சிருந்தாங்க, எப்படி வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை அதுக்கு முன்னமே பேதர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரோ என்னமோ, அல்லது ஆல்ரெடி அவருடைய படகு வேறவங்கிட்ட இருந்தது என்னமோ, மொத்தத்துல உடனே போய் படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ராத்திரியில போய் இயேசு இல்ல, தங்களுக்காக உணவில்லைங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சனை. மீனாலும் பிடிக்கலாம், மீனாலும் சாப்பிடலாம், அல்லது மீனை வச்சாவது நம்ம வாழலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்கள் போய் அங்கு படவேறி போய் மீன் பிடிக்கிறப்போ ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒன்றுமே கிடைக்கல. விடிய காலம் பாருங்க, விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அல்லேலூயா. பாருங்க, இவர்கள் இயேசுவை விட்டு போனா கூட இயேசு அவர்களை தேடி போறார். அல்லேலூயா. நீங்களும் நம்ம கூட பாருங்க, எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நம்ம வழிவிலகி போக நினைத்திருப்போம், விலகி போயிருப்போம், இயேசுவை விட்டு தூர போயிருப்போம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க, இங்கே அவர்கள் விட்டு போனாலும் விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவங்க நைட்டெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஆனா விடிய காலையில இயேசு அந்த கரையில் நிற்கிறார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். பாருங்க, எப்பெல்லாம் விசுவாசத்துல குறைவுபடுறாங்களோ, எப்பெல்லாம் நம்பிக்கை இல்லாம போறாங்களோ, எப்பெல்லாம் வேத வசனத்தின் வெளிச்சத்துல வாழாம போறாங்களோ, அப்பெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்வதில்லை. சீசர்கள் அப்படிதான். அவர் கரையில் நிற்கிறாரு,
ஆனா அவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் அவங்க மைண்ட் பூரா என்னன்னா இயேசு செத்துட்டாரு, இனிமேல் அவர் வரப்போறதில்லை, நம்ம பிழைப்புக்கு ஏதோ ஒரு மீன் பிடிச்சு எப்படி ஒன்று வாழ்ந்துடலாம், அவங்கதான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது. இப்போ அங்க என்னாச்சுன்னு பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார்கள். அவங்க எதுக்காக தான் போறாங்க? சாப்பிடுறதுக்காக தான் மீன் பிடிக்க போறாங்க. அப்போ சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஒன்றுமில்லை. அன்புக்குரியவர்களே, இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கை. இயேசுவை நாம் மறந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இயேசு இல்லாம நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நாம் ஆண்டவருக்காக வேறு பிடிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா நம்ம அது இல்லைங்கிற உடனே நம்ம இவங்க பார்த்து பேரு சாப்பாடு இல்லைன்னு உடனே விடியதுக்குள்ள நைட்டோட நைட்டே ஏதாவது போய் தேடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விடிய காத்தாலேயே ஏசு நின்று பிள்ளைகளே ஏதாவது இருக்கா சாப்பிடுறதுக்குங்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லை. பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இதே வார்த்தை தான் லூக்கா 5ஆம் அதிகாரத்திலேயே சொன்னார். 3 வருஷத்துக்கு முன்னால இதே பேதுரு இதே சீசர்கள் கடலில் மீன் பிடிக்க போகும் பொழுது ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாத நிலையிலே வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. அப்பதான் இந்த படவை எடுத்துட்டு போய் வலது பக்கம் ஒரு படவை போடு அப்படிங்கிறார். படவை எங்க போடுறாமா? வலது பக்கம் போட சொல்றாங்க. வலது பக்கம் போடுறப்போ அங்க என்னாச்சு அப்படின்னா, ஏற்கனவே வலது பக்கம் போட்டு வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரிதான் இப்பவும் வலது பக்கம் அவங்க போட்டாங்க. அதே மாதிரி சொல்றது, படவை கொண்டு போய் எங்க போடுங்கிறாரு? வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். 6வது வசனம். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டார்கள் என்றார்கள். கைகளை தட்டி இப்படிதான் இதே மாதிரிதான் வலையை போட்டு வலை கிழிந்து போகத்தக்கதா திரளான மீன்களை பிடிச்சாங்க. இப்பவும் அதே மாதிரிதான் ஒரு சம்பவம். வலையை இழுக்க முடியாம இழுக்க மாட்டாத இருந்தாங்க. இப்ப பாருங்க, இந்த காட்சியை பார்த்த உடனே அங்கே புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. அதனால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் யோவான் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னார், பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் உற்சாகமா தட்டலாமா? அல்லேலூயா. பாருங்க, ஒன்றுமே இல்லாத இடத்திலே, ஒன்றுமே கிடைக்காத இடத்துல, ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத இடத்துல, நீங்க பெருத்து ஏமாற்றம் அடைந்த நிலைமையில வெறுமையான இடத்துல மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தரால் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, வெறுமையா இருக்கிறேன், நான் ஏழ்மையா இருக்கிறேன், தரித்திரமா இருக்கிறேன், பசியா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசுவால் தான் ஒன்றுமே இல்லாத இடத்துல திரளான ஆசீர்வாதத்தை தர முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய ஆலோசனையின்படி நாம செய்யணும்னா திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு சொல்லுகிற இடத்துல வலையை போட்டாங்க. லூக்கா புத்தகத்துல நாம் பார்க்கிறோம், அங்கே வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தாங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக இங்கேயும் பார்க்கிறோம். அதே மாதிரி அதை இழுக்க மாட்டாம இருந்தாங்க. அப்ப இழுக்க மாட்டாங்க நமக்கு மீன்கள் கிடைக்குதுன்னா இந்த இடத்துல போடுன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா அவர் யாருதான் இருப்பாரு? கர்த்தர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி யோவான் அறிந்து கொண்டு பேதுருவை பார்த்து சொல்றாரு, அவர் கர்த்தர் அப்படின்னு சொன்னார். அவர் கர்த்தர் என்று
சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேல் சட்டையை கழட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். பாருங்க, 200 அடிக்கு அந்த பக்கம் இருக்காங்க, ரொம்ப தூரமா இருக்காங்க. பேருக்கு முதல்ல தண்ணியில குதிச்சு இயேசு இடத்துல வர்றான். மற்றவங்க எல்லாம் வலையை இழுத்துட்டு வர்றாங்க. பாருங்க, கரையில இப்பதான் ராவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, ஒரு மீன் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. இயேசு சொன்ன உடனே திரளான மீன்களை இப்பதான் பிடிச்சிட்டு வர்றாங்க, வலைகள் நிறைய இழுத்துட்டு வர்றாங்க. ஆனா பாருங்க, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது 9வது வசனம் யாராவது படிங்க. கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பசிக்காக மீன் பிடிக்க போலாம் அப்படின்னா அப்பதான் போறாங்க, நைட்டு போறாங்க. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆனா இயேசு சொன்ன உடனே திரளான மீன்களை பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. ஆனா கரையில போய் பார்த்தா இவர்களுக்காக கரி நெருப்பு போட்டு மீனை வறுத்து வச்சு அப்பத்தையும் ரெடியா அப்பா வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது நமக்காக ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணதை நம்முடைய கண்ணு பார்க்கல, காது கேட்கல, ஆனா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது உண்மைதான். அப்போஸ்தலர்கள் பாருங்க, அவர்கள் இயேசு இல்ல, இனிமேல் என்ன பண்றது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இவர்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இவங்க போய் பிடிச்சிருந்தா மீனே கிடைக்கல, வெறுமையா தான் வந்திருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னபடி அவங்க செஞ்சதுனால திரளான மீன்களை அப்பதான் பிடிச்சாங்க. ஆனா இவர்களுக்காக ஆண்டவர் கரி நெருப்பு போட்டு மீனை சுட்டி வச்சு அப்பத்தையும் ரெடியா வச்சிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்? பாருங்க, நீங்க பிறக்கிற முன்னாலேயே தாயும் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலவே இந்த தேதியில என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அது சரியா உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. நம்ம வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இல்ல இப்ப வருவா அப்ப வருமான்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம நினைக்காத வகையில் அற்புதத்தை அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வசனம் சொல்லுங்க, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பக்கத்துல நீங்க பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணு பார்க்காததுனால, உங்க காது கேட்காததுனால கர்த்தர் உங்களை கைவிட்டுட்டாருன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். பேதுருவை பார்த்தீங்கல்ல, சீசர்களை பார்த்தீங்கல்ல, அவங்களுக்கு மீன் தேவை. ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு முன்ன, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சதை பார்க்காததுக்கு முன்ன ஊழியத்தை வேண்டாம் மீன் பிடிக்க போலான்னு சொல்லி இதெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. இயேசு இல்லாம நீங்க என்னதான் பிரயாசப்பட்டாலும் அது வெறுமை, ஒண்ணுமே கிடைக்காது. பிசாசு உங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் தடை பண்ணிடுவான். நீங்க பிரயாசப்பட்டா ஒண்ணுமே கிடைக்காது. இயேசப்பா சொல்றபடி செஞ்சீங்கன்னா சீசர்கள் திரளான மீன்களை இழுக்க முடியாம இழுத்தது போல, வலை கிளியத்தக்கதா இருந்தது போல உங்க வாழ்க்கையில திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்பரவங்க மட்டும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிற பொழுது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறப்போ நம்ம விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். நம்முடைய விசுவாசத்தின்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அவங்க திரளான மீன்களை இழுத்துட்டு வந்தாங்களாமா. அங்க அந்த வசனம் பாருங்க. அவர் கரையிலே 9வது வசனம், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது
கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இப்ப பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்து மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றால், சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அது மாத்திரமல்ல, இயேசு அவர்களை பார்த்து சொல்றார். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒண்ணுமே இல்லை, வெறுமை. நம்ம போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் எடுத்து இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. எதிர்கால தேவை, இந்த கால தேவை, நம்முடைய பிள்ளைகளுடைய தேவை, எல்லாத்தையும், நம்முடைய சுகம், நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருந்து நமக்கு வருகிறதா இருக்கிறது. ஒருவேளை நம்ம கண்ணு பார்க்கலங்கிறதுக்காக நமக்கு இல்ல அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நம்ம கண்ணு பார்க்கல, இப்ப இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் ரெடி பண்ணி அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை, உங்கள் தேவைகளை கர்த்தர் நிச்சயமா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா வரலாம், நாளைக்கு வரலாம், வருகிற வாரத்துல வரலாம். எப்ப உங்களுக்கு தேவையோ கர்த்தர் சரியான நேரத்தில் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையாருங்க. பாருங்க, இப்படி நம்பாத சீசர்கள் என்னதான் இயேசு எங்களுக்கு தரிசனமானார்னு சொன்னா கூட, மகதலான மரியாள் போய் சொல்றப்ப நம்பல, எம்மாவு சீசர்கள் சொல்றப்ப நம்பல. அது மாத்திரமல்ல, நம்பாம என்ன பண்ணிட்டாங்க, பழைய வேலைக்கே போலான்னு கூட போயிட்டாங்க. ஆனா அப்படி போனா கூட இயேசு அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அவர்களை தன் பக்கமா இழுத்து அவருடைய ஊழியத்தை அவர்களை நம்பி கொடுத்து இன்னைக்கு தேசம் எங்கும் உலகம் எங்கும் தேவனுடைய நாமத்தை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். அந்த அப்போஸ்தலர்களுக்கு பிறகு வழி வழியா அநேக தேவ பிள்ளைகள் இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்காங்க. நாளைக்கு நாமளும் அறிவிக்க போறோம். நம்மை கொண்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. எப்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து, ஒருவேளை அவங்க நம்பாம போனா கூட அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, ஒருவேளை அவர்கள் பின்மாறி போனா, பின்மாற்றம் அடைந்து போனா கூட அவர்களை திரும்பவும் அழைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால உங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல, சில பேர் நம்பல, எனக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சா கூட ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்பிக்கை குறைந்து போகும் பொழுது, என்னுடைய நம்பிக்கை குறைந்து போகும் பொழுது இயேசு என்னை பலப்படுத்துவார். எனக்கு நம்பிக்கையை கொடுத்து, எனக்கு விசுவாசத்தை கொடுத்து, என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவங்க எவ்வளவுதான் வழிவிலகி போனாலும் அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னுடைய தேவைகளையும் சந்திப்பார். எனக்கு சுகத்தை கொடுப்பார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் நாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் நாம் எழுந்து நின்று